ஒரு காடு அருகே அமைந்த ஆசிரமத்தில் பலர் துறவி வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். அவர்களில் இருவர், தேவன் மற்றும் அருள், அனைவராலும் கவனிக்கப்பட்டவர்கள். தேவன் வெளியில் பார்த்தால் முழுமையான துறவி போல இருந்தான். காஷாய உடை, ஜெபமாலை, எளிய உணவு. ஆனால் அவன் மனதில் ஒரு மறைமுக ஆசை இருந்தது. என்னை எல்லோரும் பெரிய துறவி என்று பாராட்ட வேண்டும் என்று. மறுபுறம் அருள் மிக எளிமையாக இருந்தான். யாரும் பாராட்டினாலும் திட்டினாலும் அவன் மனம் அசையாது. அவன் செய்யும் எல்லா செயல்களும் அமைதியாகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் அந்த ஆசிரமத்திற்கு ஒரு பெரிய சந்நியாசி வந்தார். அனைவரையும் கவனித்து பார்த்தார். பின்னர் அவர் ஒரு சோதனை வைத்தார். அவர் தேவனை அழைத்து, நீ எப்போதும் இங்கேதான் இருக்கிறாய். ஆனால் யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். தேவன் சற்றே தயங்கி, அப்படியானால் நான் வேறு இடத்திற்குச் செல்வேன் என்றான். பின்னர் அருளிடம் அதே கேள்வியை கேட்டார். அருள் அமைதியாக, எனக்கு மதிப்பு கிடைக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. நான் செய்ய வேண்டியது செய்வேன் என்று சொன்னான். அதை கேட்ட சந்நியாசி அனைவரையும் பார்த்து, வெளியில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டது போல் தோன்றுவது துறவு அல்ல. மனத்தில் உள்ள ஆசைகளையும் விட்டுவிடுவதுதான் உண்மையான துறவு என்றார். அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்ற யார் அற்றாக அற்றதிலர். வெளிப்புற துறவு மட்டும் துறவு வாழ்க்கைக்கு போதாது. மனத்தில் உள்ள ஆசைகளை விட்டால்தான் உண்மையான துறவியாக முடியும்.